கர்த்தர் பிள்ளைகளே, இந்த நாடுகளில் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், அவர் நம்மை பாதுகாக்குதவர், அவர் எப்போதும் நம்மோடு கூட இருக்கிற நல்ல தகப்பனாய் இருக்கிறார். நாம் ஜெபிக்கலாம். தேவனே, இந்த ராத்திரி வேளையிலப்பா உம்முடைய வசனங்களை தியானிக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். நீரே பரிசுத்தராய் உண்மை உள்ளவராய் எங்களோடு கூட இருக்குதகமைக்காக ஸ்தோத்திரம். நீர் நல்ல தகப்பன், எங்களை ஆசீர்வதிக்கிறவர், எங்களை வழி நடத்துதவர் நீரே. ஹல்லேலூயா. இந்த நாடுகளில் அப்பா கண்ணீரான சூழ்நிலைகளிலிருந்து, வியாதிகளிலிருந்து ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாத்து வழி நடத்துதகமைக்காக ஸ்தோத்திரம். அநேக மக்கள் இந்த நாடுகளில் ஜுரத்தோடு, ஆண்டவரே கோல்டோடு, அநேகம் இந்த நாடுகளில் அநேக பிரச்சனையோடு ஆயிருக்கும் போது வியாதிகளை குணமாக்குத உம்முடைய தேவகாரம் ஓரோ மக்களையும் தொடுதகமைக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய தெய்வீக பிரசனத்தால் நிரப்பு. இந்த நாடுகளில் கர்த்தரே வந்திருக்கிற ஓரோ குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்துதகமைக்காக ஸ்தோத்திரம். இந்த மக்கள் ஆசீர்வாதத்தோடு, சமாதானத்தோடு, சந்தோஷத்தோட ஆயிருக்க நீர் கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறேன், அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, நீங்கப்பா வசனங்கள் தியானிக்கும் போது உம்முடைய தெய்வீக பிரசனம் எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் தருவிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் അതിന്റെ 5ാമത്തെ வசனம் நாம் வாசிச்சு கேட்கலாம். நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் അതിന്റെ 5ാമത്തെ வசனம். தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள், தம்மை ஆண்டிக்கொள்ளுகிறவர்களுக்கு கேடகமானவர்கள். இங்கு கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய வசனம் எல்லாம் பரிசுத்தமானதாய் இருக்குது. ஹல்லேலூயா. அவருடைய வசனம் எல்லாம் பரிசுத்தமாய் இருக்கிறது. அவருடைய வசனங்கள் எல்லாம் சுத்தமாயிருக்கிறது, சுத்தம் செய்யப்பட்டதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு என்ன கேட்கிற கர்த்தர் பிள்ளைகளே, வசனம் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வசனத்தில் விசுவாசமாய் நாம் இருக்கணும். இந்த வசனத்தில் விசுவாசமாய் இருக்கும் போது தேவன் நம்மை தேசத்தில் ஆசீர்வதித்து பெருக செய்வார். அதை இங்கு வசனம் சொல்லுகிறது, தம்மே அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அவரே சார்ந்திருக்கிறவங்களுக்கு தேவன் கேடகமாயிருக்கிறது. இந்த நாடுகளில் கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் உங்களுக்கு கேடகமாயிருக்கிறவர். அவர் உங்களை பாதுகாக்க வல்லமை உள்ள தேவன். அவர் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துதவர். எல்லா சூழ்நிலைகளிலும், ஏது நேரத்திலும் அவர் நம்மை பாதுகாக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை துதிக்கட்டும். தேவன் நம்மை இந்த உலகத்தில் பாதுகாத்திருக்கிறார். தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தேவன் நம்மை ஆரோக்கியத்தோடு வைத்திருக்கிறார். அவருடைய நாமம் பரிசுத்தமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 30:5 நம்ம வாசிச்சு கேட்டது மாதிரி தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள், தம்மை ஆண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறவர். இந்த நாடுகளில் கர்த்தர் பிள்ளைகளே, உனக்கும் எனக்கு கேடகமாய் நம்மை பாதுகாக்குதவராய் அவர் உண்மையுள்ளவராய் உயிருள்ளவராய் இருக்கிறது. 4ஆமത്തെ வசனம் வாசிக்கும் போது, நீதிமொழிகள் 30 அதிலே 4ஆமത്തെ வசனம் வாசிக்கும் போது, பூமியின் எல்லைகளை எல்லாம் ஸ்தாபித்தவர் யார்? இந்த பூமியுடைய எல்லைகளை எல்லாம் யார் உருவாக்கி இருக்கிறது என்று அங்கே ஒரு கேள்வி எழுப்புகிறார். கர்த்தர் பிள்ளைகளே, இங்க ஆகூரின் வசனங்கள் தான் இந்த வசனங்கள். அதே இங்க நமக்கு 1ஆமത്തെ வசனத்தில் வாசிச்சு பார்க்கும்போது யாக்கோபுடைய மகனாய ஆகூரின் வசனங்கள் தான் இந்த வசனங்கள். அப்போ அவர் சொல்லப்படுகிறார், பூமியின் எல்லைகளை எல்லாம் ஸ்தாபித்தவர் யார்? அப்போ இந்த எல்லைகளை எல்லாம் ஸ்தாபித்த ஒரு தேவன் உண்டு. ஹல்லேலூயா. பூமியும் அது எல்லைகளையும் ஸ்தாபித்தவர் உண்டு என்று இங்கே வசனத்தில் சொல்லப்படுகிறது. அவர் ஒரு கேள்வி எழுப்புகிறார், யார் இதையெல்லாம் ஸ்தாபித்திருக்கிறார்?
அவருடைய நாமம் என்ன? இந்த பூமியின் எல்லைகளை உருவாக்கினவர், அவருடைய நாமம் என்ன? அவர் குமாரனுடைய நாமம் என்ன? இது எழுதப்படுது இயேசுவுக்கு முன்னாடி. இந்த இயேசுவுக்கு முன்னாடி எழுதப்படும் போது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, அவருடைய குமாரனுடைய பேர் என்ன என்று கேட்கிறார். அப்போ அன்னைக்கு இருந்த தீர்க்கதரிசிகளுக்கெல்லாம் புரிகிறது, தேவனுடைய குமாரன் இருந்திருக்கிறார், அவர் ஆதியிலே இருந்தவர், அவர் ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறவர், அவர் இந்த நாடுகளில் ஆல்பாவும் ஒமேகையுமாய் இருக்கிறவர் என்று எல்லாருக்கும் தெரியும். இங்கே 2 கேள்விகள் எழுப்புகிறார். அவருடைய நாமம் என்ன? இதை உருவாக்கியவருடைய நாமம் என்ன? அவருடைய குமாரனுடைய நாமம் என்ன? எல்லாரும் யோசித்து பாருங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்து. இந்த நாளில் எனக்கும் உங்களுக்கும் இயேசு கிறிஸ்துவை புரிய கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். 6வது வசனம் வாசிக்கும் போது, அவருடைய வசனங்களோடு ஒன்றையும் கூட்டாதே, தேவனுடைய வசனத்தோடு கூட ஒன்றையும் நீ கூட்டாதே, அந்த வசனத்தை மட்டும் நம்பிக்கவை. அது சுத்தம் பண்ணப்பட்ட வசனமாய் இருக்கிறது, அது பரிசுத்தமான வசனமாய் இருக்கிறது, அது அற்புதத்தை செய்த வசனமாய் இருக்கிறது, அந்த வசனம் உன்னை நடத்துத வசனமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த நாடுகளில் கர்த்தருடைய பிள்ளைகளை, வசனத்தோடு ஒன்றும் நீ கூட்டாதே, கூட்டினால் உன்னை அவர் கடிந்து கொள்ளுவார் என்று சொல்லுகிறார். வசனத்தோடு நீ எதையும் கூட்டாதே. வசனத்தோடு எதுவும் உனக்கு பிடித்த மாதிரி அதை கூட்டாதே. வசனத்தோடு எதையும் நீ கூட்டாதே. இந்த நாடுகளில் கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ அதை ஏதாவது அதில் கூட்டி என்றால், வசனத்தில் ஏதாவது நீ கூட்டி என்றால், அதை இங்கே வசனத்தில் சொல்லப்படுகிறார், அவர் உன்னை கடிந்து கொள்ளுவார், நீ பொய்யனாய் மாற்றப்படுவார். அப்போ வசனத்தில் எதையும் நீ கூட்டி நீ பொய்யனாய் மாற்றப்படக்கூடாது, நீ திருடனாய் மாற்றப்படக்கூடாது. அதனால வசனத்தோடு எதையும் நீ கூட்டாதே. இந்த பூமியில் எல்லைகளை விரித்தவன், இந்த பூமியில் எல்லைகளை உருவாக்கியவன், அவருடைய நாமம் பரிசுத்தராய் இருக்குது. அவர் நமக்கு வசனத்தை கொடுத்திருக்கிறது. அந்த வசனம் நம்மை பலப்படுத்துவதாய் இருக்கிறது. இங்க 8வது வசனம், இங்க நமக்கு நீதிமொழிகள் சதுர்சிய வாக்கியம் 30:8, நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், மாயையையும் பொய் வசனப்பையும் எனக்கு தூரே படுத்தும் என்று சொல்லுகிறார். மாயையையும் பொய் வசனப்பையும் எனக்கு தூரப்படுத்தும். மாயைக்கு பின்னால நீ சொல்லக்கூடாது. இந்த உலகத்திலே மாயைக்கு பின்னால நீ கடந்து செல்லாதே. அது பொய்யான வசனத்துக்கு பின்னால நீ கடந்து செல்லக்கூடாது. பொய்யான வசனிப்பு என்ன சொல்லி என்ன தெரியுமா? சில பேர் அவங்களுடைய வசனங்களை எடுத்து சொல்ல ஆரம்பிக்க, நாங்க அப்படி செய்திருக்கிறா, நாங்க இப்படி செய்திருக்கிறா, நாங்க அது செய்யும், நாங்க இது செய்யும், நான் அப்படி இருக்கும், இப்படி இருக்கும். இதெல்லாம் உன்னுடைய வசனம் தான். இந்த வசனத்துக்கு பின்னாலே அல்ல, கர்த்தருடைய வசனத்துக்கு பின்னாலே நாம் கடந்து செல்லுத மக்களாய் இருக்கட்டும். மாயையும் பொய்யான வசனத்துக்கு பின்னாலே நாம் கடந்து செல்லக்கூடாது. அது என்னிலிருந்து மாற்றும் என்று அவர் சொல்லுகிறது. தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடுப்பாதிருப்பாராக என்று சொல்லுகிறார். நம்ம இன்னைக்கு கேட்கிறார், ஐஸ்வர்யத்தை தாரும், ஐஸ்வர்யத்தை தாரும், பணம் தாரும், பணம் தாரும் என்று நம்ம கேட்கிறார். இங்க வசனத்தில் சொல்லுகிறது, நீ ஐஸ்வர்யத்தையும் தாரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடுப்பாதிருப்பாராக என்று சொல்லுகிறார். அவர் என்ன விரும்புகிறார் என்றால், ஐஸ்வர்யத்துக்கும் இந்த தாரித்திரத்துக்கும் நடுவிலே அவர் வாழ விரும்புகிறார். ஹல்லேலூயா. இந்த நாளுகளில் அநேகருக்கு தாரித்திரத்தை பிடிக்காது. தாரித்திரம் வரும்போது நிறைய பேர் சொல்லும், ஐயோ கஷ்டமா இருக்கிறார், தேவன் பார்க்கிறது இல்ல, அப்படி இப்படி அது இது என்று சொல்லி நம்ம தேவனை விட்டு விடுகிறார். இந்த நாடுகளில் நாம் அதிலும் முன்னாடி கடந்து செல்ல வேண்டும். இவர் சொல்லுகிறார், தாரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடுப்பாதிருக்கட்டும். ஹல்லேலூயா. ஏனென்றால் நான் மாயைக்கு பின்னாலே சுட்டக்கூடாது, நான் பணத்துக்கு பின்னாலே சுட்டக்கூடாது. நான் இந்த நாடுகளில் கர்த்தரே நம்பி, ஆண்டவரே நம்பி இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, 9வது வசனம் வாசிக்கும் போது இங்கு சொல்லுகிறார், நான் பரிபூர்ணம் அடைகிறதினால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கு
தரித்திரப்படுவதனாலே திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணாக்கி அதை களைந்ததுக்காக நான் முன்னாடி போகக்கூடாது என்று சொல்லப்படுகிறது. கர்த்தர் பிள்ளைகளே, அவர் ஏன் தரித்திரத்தை எனக்கு கொடுக்காது, இந்த நாடுகளில் ஐஸ்வர்யத்தை எனக்கு கொடுக்காது என்று சொல்லுது என்றால், நான் மறுதளிக்க கூடாது. சில பேர் பணம் வரும்போது மறுதளிக்கும். கர்த்தர் யாருன்னு கேட்கும். நமக்கு அப்போ முக்கியம் யாரு? பணம் தான் முக்கியமாயிருக்கும். இந்த நாடுகளில் ஐஸ்வர்யம் நமக்கு கடந்து வரும்போது நமக்கு ஐஸ்வர்யம் தான் பெருசா இருக்கும். பின்ன யாருக்கிட்டையும் பேச மாட்டேன், பின்ன யாருக்கிட்டையும் யாரையும் நம்ப மாட்டேன், யாரையும் பார்க்க மாட்டேன், குடும்பத்தையும் பார்க்க மாட்டேன். அப்படிப்பட்ட நிலையில் மக்கள் கடந்து செல்லும். கர்த்தர் பிள்ளைகளை, இந்த நாடுகளில் இங்கே சொல்லப்படுவது, நான் பரிபூர்ணம் அடையணும், மறுதளிப்பு என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. கர்த்தர் யார் என்று நான் கேட்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு செல்வங்கள் வரும்போது, நமக்கு பணங்கள் வரும்போது, நமக்கு தேசத்தில் ஐஸ்வர்யம் உண்டாகும் போது, நாம் நம்மை உருவாக்கிய தேவனை பார்த்து கர்த்தர் யார் என்று கேட்காது. அவரை ஏன் நான் ஆராதிக்கணும் என்று கேட்காது. நாம் அவரை நம்புத மக்களாய் இருக்கட்டும். அதனாலே ஐஸ்வர்யம் உனக்கு வரும்போது, தேசத்தில் நன்மைகள் உனக்கு வரும்போது, உனக்கு கொடுத்த நன்மைகள் கொடுத்த தேவனை நீ மறவாதே. அல்லேலூயா. இந்த நாடுகளில் நாம் அவரை மறுதலித்து விடுத மக்களாய் காணப்படக்கூடாது. நாம் அதை பரிபூர்ணம் அடையும் போது, நல்ல நிலையில் இருக்கும் போது, ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும் போது, ஆரோக்கியமாய் இருக்கும் போது, நாம் அவரை மறுதலித்து விடக்கூடாது. நாம் தேவனோடு கூட இருக்கிற மக்களாய் இருக்கணும். இங்கே அவர் வசனத்தில் சொல்லப்படுகிறது, தா தா என்கிறத 15வது வசனத்தில் தா தா என்கிற 2 குமாரத்திகள் அட்டைக்கு உண்டு, திருப்தி அடையாத 3 உண்டு, போதும் என்று சொல்லாத 4 உண்டு என்று சொல்லப்படுகிறது. தா தா என்று சொல்லுகிற 2 இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறார். அப்போ ஒரு திருப்தி அடையாததா இருக்குது, 3 இருக்குது, 3 காரியங்கள் இருக்கிறார் என்று சொல்லப்படுது. அப்போ எவ்வளவு கிடைத்தாலும் திருப்தி அடையாத, திருப்திப்படாத 3 காரியங்கள் இருக்குது. அதே மாதிரி போதும் என்று சொல்லாத 4 காரியங்கள் இருக்கிறார் என்று சொல்லப்படுது. இங்கே பாதாளமும் மலட்டு கர்ப்பமும் தண்ணீரால் திருப்தி அடையாத நிலவும் போதும் என்று சொல்லாத அக்கினியுமே என்று சொல்லப்படுது. இந்த காரியங்கள் என்ன என்றால், பாதாளமும் மலட்டு கர்ப்பமும் அது என்ன இருக்கிறது, அது தா தா என்கிற ஒரு நிலையில் இருக்கப்படும். தண்ணீரால் திருப்தி அடையாத நிலம், தண்ணீரால் திருப்தி அடையாத நிலம், அது எவ்வளோ தண்ணீர் கிடைத்தாலும் திருப்தி அடையாத ஒரு நிலம். அதே மாதிரி போதும் என்று சொல்லாத அக்கினி, அக்கினிக்குள்ள எது போட்டாலும் அது எரிச்சிட்டே இருக்கும். அக்கினிக்குள்ள எது போட்டாலும் போதும் போதும்னு சொல்ல மாட்டேன். அக்கினிக்குள்ள எது போட்டாலும் அது போதுமே நிப்பாட்டு என்று சொல்ல மாட்டேன், அது எரிச்சிட்டே இருக்கும். அப்போ நிலத்தில் தண்ணீரும் அப்படிதான், அது திருப்தி அடையாது, எப்பவுமே தண்ணீர் பாய்த்துட்டே இருக்கணும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அப்போ இந்த உலகத்திலே மாயைக்கு பின்னாலே நாம் சுற்றக்கூடாது, கர்த்தரையே மறுதலிக்க கூடாது, தேவனோடு கூட ஆயிருக்கட்டும். பணம் நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்காது. ஆரோக்கியம் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்காது. கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய வசனம், கர்த்தருடைய கிருபை அது என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருக்கும். ஹல்லேலூயா. தேவனுடைய கிருபை அது எப்போதும் நம்மோடு கூட இருக்கும். அதனாலே நாம் திருப்தியுள்ளவராய் இருக்கட்டும், போதும் என்று சொல்லுதவங்களாய் இருக்கட்டும். தா தா என்று எப்போதும் கர்த்தர்கிட்ட கேட்டுக்கொண்டே இருக்கிறவங்களாய் அல்ல. நாம் ஆண்டவரே, நீர் கொடுத்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம், நீர் கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம், நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற எல்லாற்றுக்கும் நன்றி என்று சொல்லி நாம் ஒரு திருப்தியான நிலையில் முன்னாடி கடந்து செல்லுதவங்களாய் காணப்படட்டும்.
நமக்கு நன்மைகள் வரும்போது, நமக்கு ஆசீர்வாதங்கள் வரும்போது, தேசத்தில் வெற்றி வரும்போது, தேசத்தில் விடுதல் நமக்கு வரும்போது, நாம் அதை அவரை மறதளிக்காமல் இருக்கட்டும். கர்த்தர் யார் என்று கேட்காமலே இருக்கட்டும். அவர் நம்மை நடத்துதவர், அவர் நம்மை பாதுகாக்குதவர், அவர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துத நல்ல தகப்பனாய் இருக்கிறவர். ஹல்லேலூயா. இந்த நாடுகளில் 17ஆம் வசனம் வாசிக்கும் போது, தகப்பனே பரிகாசம் பண்ணி தாயின் கட்டளையை அசட்டை பண்ணுகிற கண்ணை நதியின் காகங்கள் பிடுங்கும் என்று சொல்லுகிறார். அப்போ நாம் தேவனை மட்டுமல்ல, தேவனை மட்டும் விசுவசித்து நம்பிக்கையோடு சார்ந்து இருக்கணும் என்றல்ல, நாம் நம்முடைய தாயையும் தகப்பனையும் நம்ம அசட்டை பண்ணாதே, பரிகாசம் பண்ணாதே, அவங்களே அன்போடு சேர்த்து கொள்ளுத மக்களாய் இருக்கணும். தகப்பனை பரிகாசம் பண்ணாதே, தாயின் கட்டளைகளை அசட்டை பண்ணாதே. அப்படி பண்ணுதவங்களுக்கு அவங்களுடைய கண்ணை நதியின் காகங்கள் பிடுங்கும், கழுகின் குஞ்சுங்கள் தின்னும் என்று இங்கு வேதத்தில் சொல்லப்படுது. தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனுக்கு கீழ்ப்படித மக்களாய் இருக்கட்டும், தேவனுடைய ஆசீர்வாதத்திலே நடக்கிற மக்களாய் இருக்கட்டும். இந்த நாடுகளில் நாம் அம்மா அப்பாவே அதை கவனிக்கிறவங்களாய், அவங்களுடைய வார்த்தைகளை கேட்கிறவங்களாய், அவங்களுக்கு நல்ல ஆதரவை கொடுக்கிறவங்களாய் இருக்க தேவன் நமக்கு கிருபை செய்யட்டும். இங்க சொல்லுது, அவருடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள் என்று சொல்லுகிறார். ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையில் அப்பா, நாங்கள் ஒன்று சேர்ந்து உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய தெய்வீக பிரசனத்தால் நீர் எங்களை நிரப்புதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் பூமியின் எல்லைகளை விரித்தவராய தேவன். இந்த நாடுகளில் அப்பா உம்முடைய நாமம் பரிசுத்தமானது, உம்முடைய நாமம் பரிசுத்தமான நாமம். ஆண்டவரே, இந்த நாடுகளில் அப்பா நீர் எங்களுக்கு வசனத்தை கொடுத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். சுத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தமான வசனத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையில் நம்பிக்கை வைத்து நாங்கள் முன்னாடி கடந்து செல்ல நீர் எங்களுக்கு கிருபை செய்யும். இந்த ராத்திரி வேளையில் கடந்து வந்த ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தும். உம்முடைய தெய்வீக பிரசனத்தால் நிரப்பும். தெய்வீக தரிசனம் உள்ள மக்களாய் இருக்க கிருபை செய்யும். எல்லா பலவீனங்கள் வியாதிகள் நீர் மாற்றும். சரீரங்கள் குணமடையப்படட்டும். எல்லா எதிர் சக்திகள் பலவீனங்கள் அந்தகாரத்தின் போர்கள் இயேசுவின் நாமத்தில் எரிக்கப்படட்டும். தேவனே, இந்த நாடுகளில் தூதன்மார் எங்களுக்கு சுற்றிலும் இறங்குதகவைக்காக ஸ்தோத்திரம். ஒரு பாதுகாப்பு இருக்கட்டும். தேசத்தில் ஆசீர்வாதத்தோடு முன்னாடி கடந்து செல்ல நீர் கிருபை செய்யும். இன்னைக்கு கடந்து வந்த ஒவ்வொரு மக்களுடைய குடும்பங்களில் சின்ன பிள்ளைகளிலிருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாவரையும் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இனி வர வேண்ட மக்களுக்காக ஜெபிக்கிறேன். ஓரோ மக்களையும் நீர் பலப்படுத்தி ஆசீர்வதித்து வழி நடத்து. இயேசுவின் நாமத்தில் தன பிதாவே, ஆமென்.